நார்மலாக ஆஸ்பிரண்ட்டுக்கு மொபைல் மட்டும்தான் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். பட் மாம் ஆஸ்பிரண்ட்லாம் ஒரு ஸ்டெப் மேலே வெரைட்டியாக டிஸ்ட்ராக்ஷன் வரும். வீட்டு வேலை, அப்புறம் குழந்தை, அவங்களுக்கு ஃபுட் கொடுக்கறது, அப்புறம் ஃபேமிலி, இது எல்லாம் தான். நார்மலாக ஒரு டேயில் படிக்கலான்னு உட்காரும்பொழுது தான் இந்த வேலை இருக்குல்ல, இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், அது இருக்குல்ல அப்படின்ட்டு மைண்ட் மாறிட்டே இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த டைம் சூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இது என் லைஃப்லேயே நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஏர்லி மார்னிங். பட் அப்படியே இருந்துடக்கூடாதுல்ல லைஃப் லாங். அப்புறம் ஃப்யூச்சரில் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் ட்ரையாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. இந்த டைம் ஏன் இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஒரு துளி கூட டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது. யாரை பற்றியும் யோசிக்க வேண்டாம். முக்கியமாக எந்த வீட்டு வேலையை பற்றியும் யோசிக்க வேணாம். நீங்கள் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு யாரை சொல்கிறேன்னா, நம்ம படிக்கிற புக்கை தான். நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிற ஒரு பர்சன் கூட இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ, அந்த மாதிரி நீங்கள் புக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது ரிலேட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.